அனைவருக்கும் வணக்கம். வெக்டர் கால்குலஸில் ஒரு யூனிவர்சிட்டி 10 மார்க் கொஷின் பார்க்க போகிறோம். ப்ரூவ் தட் del square of x by r square equal to minus 2x by r power 4. இப்போ இதில் நம்ம முக்கியமான ஒரு 2-3 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். டெல்ன்ற ஆப்ரேட்டர் என்ன, ஆர்ன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயம். டெல்ன்றது ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். அந்த டெல்ன்றது என்னன்னா i வெக்டர் டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டர் டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டர் டோ பை டோ இசட். அப்போ டெல் ஸ்கொயர் என்னவா இருக்குன்னா டெல் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது இந்த கரஸ்பாண்டிங் காம்பனண்ட்டை மல்டிபிள் அண்ட் ஆட் பண்ணுவோம். ஐயோட காம்பனண்ட் மல்டிபிள் பண்ணுவோம் ப்ளஸ் ஜேயோட காம்பனண்ட் ப்ளஸ் கேயோட காம்பனண்ட். ஏன்னா ஐ டாட் ஐ தான் 1. இப்போ ஐ டாட் ஜே ஐ டாட் கேனா 0 ஆகிடும். ஸோ அதனால கரஸ்பாண்டிங் காம்பனண்ட்டை மல்டிபிள் அண்ட் ஆட் பண்ணுறோம். அடுத்து ஆர் வெக்டார்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் வெக்டார். இது ஜென்ரலாக ஒரு பீன்ற எனி பாயிண்ட்ல அட் எனி டைம் டீயில் இருக்கிற ஒரு பொசிஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறது ஆர் வெக்டார் நம்ம சொல்கிறோம். ஆர் வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டர் ப்ளஸ் இசட்கே வெக்டர். அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் ஆர் வெக்டர் டாட் ஆர் வெக்டர். அப்போ ஐயோட காம்பனண்ட் எக்ஸோட எக்ஸை மல்டிபிள் பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் இன்ட்டு இசட் ஸ்கொயர். இப்போ டெல் ஆஃப் எக்ஸ் பை ஆர் ஸ்கொயர் பார்க்கலாமா? டெல் ஆஃப் இது வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் இல்லையா? இப்போ டெல்லுக்கு பதிலாக ஐ வெக்டார் டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டார் டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டார் டோ பை டோ இசட் ஆஃப் எக்ஸ் பை ஆர் ஸ்கொயர். அப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் வந்து எங்கே ஃபங்க்ஷன் இருக்கோ எங்கே வேரியபிள் இருக்கோ அங்கே ஆப்ரேட் ஆகும். ஓகே, இப்போ ஐ வெக்டார் டோ பை டோ எக்ஸ் ஆஃப்ன்ட்டு வரணும் நமக்கு. டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே வரும்போது ஜே வெக்டார் டோ பை டோ ஒய் ஆஃப் எக்ஸ் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கே வெக்டார் டோ பை டோ இசட் ஆஃப் எக்ஸ் பை ஆர் ஸ்கொயர். ஸோ ஆர் ஸ்கொயர் பற்றி நம்ம சொல்லிட்டோம். ஆர் ஸ்கொயர்ன்றது வந்து எக்ஸ் ஒய் இசட் மூணுத்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல வந்து எக்ஸை பொறுத்து நம்ம பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒய் இசட் ரெண்டுத்தையும் நம்ம கான்ஸ்டண்ட்டாக நம்ம ட்ரீட் பண்ணணும். இங்கே பாருங்கள், நியூமரேட்டரில் எக்ஸ் இருக்குது, டினாமினேட்டரில் ஆர் ஸ்கொயர் இருக்குது. இப்போ ஆர்ன்றதும் நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ் ஒய் இசட்டை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்துட்டோம். அப்போ இங்கே யூ பை வி ரூல் நம்ம அப்ளை பண்ணணும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது. அப்போ யூ பை வி த ஹோல் டேஷ், அதாவது கோஷன்ட் ரூல் டிவிஷனில் இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இது கோஷன்ட்டாக தான் வரப்போகுது, ஃப்ராக்ஷனாக வரப்போகுது. அப்போ யூ பை வி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு எங்கேருந்து ஆரம்பிக்கணும், விலேருந்து ஆரம்பிக்கணும். வி டேஷ் டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது வி டேஷ் யூ மைனஸ் யூ வி டேஷ் டிவைடட் பை வி ஸ்கொயர். மாற்றி பண்ணக்கூடாது, மாற்றி பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் தப்பாக வந்துடும். ஓகே, இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அப்ளை பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ ஐ வெக்டார் as it is அப்படியே இருக்குது. ஐ வெக்டார் யூ பை வி ரூல் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சாரி, மாற்றி பண்ணிட்டா தப்பாக வரும்ட்டு நானே தப்பாக சொல்லிட்டேன். இங்கே u by v the whole dash equal to v u dash minus u v dash divided by v square. v அப்படியே தான் எழுதணும், u தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே டினாமினேட்டர் இருக்கிறது ஆர் ஸ்கொயர். இப்போ ஆர் ஸ்கொயர் அப்படியே எழுதுங்க. இன்ட்டு எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் இப்போ எக்ஸை ஆஸ் இட் இஸ் எழுதுங்க. ஆர் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். ஆர் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2r இன்ட்டு ஆர் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டோ ஆர் பை டோ எக்ஸ் டிவைடட் பை டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஆர் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னா ஆர் பவர் 4 ப்ளஸ் ஜே வெக்டார். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் கான்ஸ்டன்ட். இப்போ இங்கே எக்ஸ் கான்ஸ்டன்ட்றதால எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். 1 பை ஆர் ஸ்கொயர் 1 பை ஆர் ஸ்கொயர் சொல்லும் பொழுது அந்த 1 பை ஆர் ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம்னா ஆர் பவர் மைனஸ் 2ன்னு எழுதலாம். அப்போ இதனோட டெரிவேட்டிவ் என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் பவர் என் ரூல் தானே நம்ம அப்ளை பண்ணுவோம். என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லும்போது -2 இன்ட்டு ஆர் பவர் -2 - 1 -3 இன்ட்டு டோ ஆர் பை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண எக்ஸ், ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண ஒய். நம்ம இங்கே ஒய்யை பொறுத்து பண்ணுறோம். இதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஏன்னா இங்கே எப்போ கோஷன்ட் ரூலில் அப்ளை பண்ணணும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே நம்ம எதை பொறுத்து பண்ணுறோமோ அந்த வேரியபிள் இருக்கணும். இங்கே நம்ம ஒய்யை பொறுத்து பண்ணுறோம், நியூமரேட்டரில் ஒய் இல்லை கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துகிட்டு இப்போ 1 பை ஆர் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இப்போ தான் சொன்னாலே 1 பை ஆர் ஸ்கொயரோட டிஃபரன்சியேஷன் -2 பை ஆர் கியூப் இன்ட்டு டோ ஆர் பை டோ ஒய் ப்ளஸ் அதே போல் தான் அடுத்ததுக்கும் இங்கே எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் எக்ஸ் இன்ட்டு அகைன் 1 பை ஆர் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் -2 பை ஆர் கியூப் இன்ட்டு இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுறது வித் ரெஸ்பெக்ட் டு இசட். இப்போ டோ ஆர் பை டோ இசட். ஓகே, இப்போ இந்த டெரிவேட்டிவ்க்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த ஆர் ஸ்கொயர் இருக்குல்ல இதை யூஸ் பண்ணி தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிருக்கணும், நான் கண்டுபிடிக்காமல் விட்டுட்டேன். இதை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2r இன்ட்டு எக்ஸை பொறுத்து பண்ணுறதால டோ ஆர் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல, எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. ரிமைனிங் எல்லாம் கான்ஸ்டன்ட். ஏன்னா எக்ஸை பொறுத்து பண்ணும்போது ஒய் இசட்லாம் கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். 2 கேன்சல் ஆகிடும். அப்போ டோ ஆர் பை டோ எக்ஸ் என்ன வரும்னா x by r.
இதே போல் டோ ஆர் பை டோ ஒய் என்ன வரும், ஒய் பை ஆர் வரும். டோ ஆர் பை டோ இசட் என்ன வரும், இசட் பை ஆர். ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அதை போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஸோ டெல் ஆஃப் எக்ஸ் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு I vector r square minus x into 2r into dou r by dou x would answer x by r பார்த்தோம் இல்லையா, அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். divided by r power 4 into I vector plus j vector x minus 2 by r cube into dou r by dou y would answer y by r plus k vector x into minus 2 by r cube into dou r by dou z would answer z by r. இப்போ இதை தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகே, இந்த r r நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ I vector r square minus x into x na x square by r power 4 in r power 4 இல்லை முன்னாடியே நம்ம I vector எழுதுறோம், இங்கே எழுத வேணாம். ப்ளஸ் j vector இங்கே என்ன வருதுன்னு பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இருக்கு இல்லையா, minus 2xy by r cube into r na r power 4 plus இங்கே k vector into plus into minus minus 2xz divided by r power 4. ஓகே, இங்கே வேணும்னா இந்த r power 4 ரெண்டு ஃப்ராக்ஷனை ஸ்ப்ளிட் பண்ணால் r square by r power 4 r square வருமா? ஸோ I vector 1 by r square minus x square by r power 4 plus j vector முன்னாடி மைனஸ் வச்சுக்கிறேன், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் j vector into 2xy by r power 4 minus k vector 2xz by r power 4. இதுதான் del of x r square. ஓகே, இப்போ del ஸ்கொயர் வரும்போது del dot del, இதுக்கு திருப்பி நம்ம டாட் பண்ண போகிறோம்னு அர்த்தம். அப்போது del square of x by r square is nothing but del dot of del of x by r square. ஸோ del of x by r square ஆன்சர் எங்கே இருக்குது, டெல்லுக்கு நமக்கு தெரியும். ஸோ டெல்லுன்றது என்னது, நமக்கு ஆப்ரேட்டர் இல்லையா, I vector dou by dou x plus j vector dou by dou y plus k vector dou by dou z dot இங்கே பண்ணும்போது I vector 1 by r square minus x square by r power 4 minus j vector 2xy divided by r power 4 minus k vector into 2xz by r power 4. அகைன் நான் டாட் ப்ராடக்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஐ காம்போனண்ட்டோட ஐ காம்போனண்ட். இங்கே ஐ காம்போனண்ட் இருக்கிறது டோ பை டோ எக்ஸ், இங்கே ஐ காம்போனண்ட் இருக்கும்போது 1 by r square minus x square by r power 4. ஒரு வேரியபிள் கான்ஸ்டன்ட் இருந்தால் மல்டிபிள் பண்ணிக்கலாம், இங்கே இருக்கிறது ஆப்ரேட்டர். ஸோ அப்போ ஆப்ரேட் பண்ணி நம்ம எழுதணும். அப்போ இது எப்படி எழுதலாம்னா ஐ டாட் ஐ தான் 1ன்னு ஆகிடும். அப்போ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் 1 by r square minus x square by r power 4. ஸோ இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் dou by dou y of 2xy by r power 4. இங்கேயும் அதே போல் தான் k dot k தான் 1, அந்த கரஸ்பாண்டிங் காம்போனன்ட் மட்டும் தான் பண்ணுவோம், k ஓட k-வை பண்ணணும். அப்போ மைனஸ் dou by dou z of 2xz by r power 4. ரைட், இது பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ இந்த டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பார்ஷியலி பண்ண போகிறோம். 1 by r square ஏற்கனவே பண்ணல, r square r power minus 2ன்னு எழுதலாம். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது minus 2 by r cube இன்ட்டு r எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா dou r by dou x நமக்கு வரும். ஓகே, மைனஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பை ஆர் பவர் 4னா நியூமரேட்டரில் எக்ஸ் டேர்ம் இருக்குது, டினாமினேட்டரில் ஆர்லேயும் எக்ஸ் டேர்ம் இருக்குது. அப்போ கோஷன் ரூல் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, அப்போது r power 4 into v into u dash, x square differentiate பண்ணா 2x minus x square as it is அப்படியே எழுதிட்டு r power 4 differentiate பண்ணலாம். இப்போ 4r cube into dou r by dou x divided by r power 4 the whole square. அப்போ r power 8ன்னு எழுதுறோம். ஓகே, அடுத்து இதை நாம் என்ன பண்ணுறோம், y பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இங்கேயும் பாருங்கள் நியூமரேட்டரில் y டேர்ம் இருக்குது, டினாமினேட்டரில் r power 4னா அதுலேயும் y டேர்ம் இருக்குது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ மைனஸ் ஓகே, இங்கே அந்த u by v ரூல் தான் அப்ளை பண்ண போகிறோம் இல்லையா. அப்போ r power 4 இன்ட்டு 2xy பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். 2 எப்படி கான்ஸ்டன்ட்டோ அதே போல் நமக்கு என்னது எக்ஸும் கான்ஸ்டன்ட் தான். 2x நம்ம ஆசிட்டிஸ் வச்சுக்கிட்டு y பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அப்போ 2x மட்டும் எழுதினா போதும். ஓகே, ஃபார்முலா பிரகாரம் மைனஸ் 2xy இன்ட்டு இப்போ r power 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம்.
ஏற்கனவே பண்ண மாதிரி தான். ஸோ 4r cube இன்ட்டு ஆனால் இங்கே ஒய்யை பொறுத்து பண்ணுறதால டோ ஆர் டிவைடட் பை டோ ஒய் டிவைடட் பை ஆர் பவர் 4 த ஹோல் ஸ்கொயர்னா ஆர் பவர் 8 வரும். ஓகே, அடுத்தது இந்த டேர்மை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். மைனஸ் இங்கே கோஷன்ட் ரூல் தான். நியூமரேட்டில் இசட் இருக்குது, டினாமினேட்டில் ஆர் இருக்குன்னா அதுலேயும் இசட் இருக்குது. ஓகே, அப்போ ஆர் பவர் 4 இன்ட்டு 2x இசட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் 2x இசட் இன்ட்டு ஆர் பவர் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 4r cube இன்ட்டு டோ ஆர் பை டோ இசட் டிவைடட் பை ஆர் பவர் 4 த ஹோல் ஸ்கொயர்னா ஆர் பவர் 8. ஸோ இதில் லெஃப்ட் டோ பை டோ எக்ஸ் இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டோ பை டோ ஒய் இருக்குது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். டோ பை டோ இசட் இருக்குது, அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ இந்த டோர் பை டோ எக்ஸோட ஆன்சர் என்னது நமக்கு எக்ஸ் பை ஆர். டோர் பை டோ ஒய்னா ஒய் பை ஆர், டோர் பை டோ எஸ்னா இசட் பை ஆர். இதெல்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இங்கே டெல் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் பை ஆர் ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஓகேவா? ஓகே, இங்கே பண்ணும்போது டோ ஆர் பை டோ எக்ஸுக்கு ரீப்ளேஸ் பண்ணலாமா? மைனஸ் 2 பை ஆர் கியூப் இன்ட்டு டோ ஆர் பை டோ எக்ஸோட ஆன்சர் எக்ஸ் பை ஆர் மைனஸ் ஆஃப் இந்த டேர்முக்கு இப்போ போட போகிறோம். ஓகே, ஸோ ஆர் பவர் 4 இன்ட்டு 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 4r கியூப் இன்ட்டு டோ ஆர் பை டோ எக்ஸோட ஆன்சர் எக்ஸ் டிவைடட் பை ஆர். ஓகே, பை ஆர் பவர் 8. அதை பண்ணிட்டோம். அடுத்து இந்த செகண்ட் டேர்ம் இங்கே இந்த டோ ஆர் பை டோ ஒய்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். மைனஸ் ஆர் பவர் 4 இன்ட்டு 2x மைனஸ் 2xy இன்ட்டு 4r கியூப் இன்ட்டு டோ ஆர் பை டோ ஒய் வரும்போது y பை ஆர் வரும் டிவைடட் பை ஆர் பவர் 8 மைனஸ் இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுறோம் டோ ஆர் பை டோ எஸ்க்கு பதிலாக. அப்போ இங்கே ஆர் பவர் 4 இன்ட்டு 2x மைனஸ் 2x இசட் இன்ட்டு 4r கியூப் இன்ட்டு இசட் பை ஆர் டிவைடட் பை ஆர் பவர் 8. ஓகே, அந்த டோ ஆர் பை டோ எக்ஸ், டோ ஆர் பை டோ இசட், அப்புறம் டோ ஆர் பை டோ ஒய் மூன்றுத்துக்கான வேல்யூவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஃபர்தராக இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இது பாருங்கள், மைனஸ் அந்த கான்ஸ்டன்ட் வேரியபிள் மல்டிபிள் பண்ணுறோம், டினாமினேட்டரோட மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ நியூமரேட்டர் வித் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வித் டினாமினேட்டர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2x டிவைடட் பை ஆர் கியூப் இன்ட்டு ஆர்னா ஆர் பவர் 4. ஓகே, இங்கே பாருங்கள் அதே போல் வெளியே மைனஸ் இருக்குது. இந்த ஒரு ஆரை கேன்சல் பண்ணால் ஆர் ஸ்கொயர் வந்துடுமா? மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் கியூப்னு நமக்கு வருமா? ஸோ அப்போ நமக்கு எங்கே இருந்ததுன்னா வெளியே இருக்கிற மைனஸ் அப்படியே இருக்கட்டும். 2x ஆர் பவர் 4 மைனஸ் இங்கே ஒரு டேர்ம் ஆக்சுவலாக நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த ஐ வெக்டர் எழுதும்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வருது இல்லை, இங்கே 2 ஆர் தான் கேன்சல் ஆகிட்டு இருக்கு, 2 இருக்குது. அப்போது எல்லா இடத்துலையும் இந்த 2x ஸ்கொயர் வரணும், இங்கேயும் 2x ஸ்கொயர் வரணும். ஓகே, அப்போது கரஸ்பாண்டிங்காக சேஞ்ச் வரும்போது இதோ இங்கே 2x ஸ்கொயர், இங்கேயும் 2x ஸ்கொயர். அப்போ 2x ஸ்கொயர் வரும்போது இங்கே வரும்போது 2 2s ஆர் 4x வந்திருக்கும். அப்போ இங்கே 2x ஸ்கொயர்ன்ட்டு வந்திருக்கும். அப்போது ஒரு கரெக்ஷன் பண்ணும்போது முதல்லிருந்து நம்ம பார்த்து கரெக்ஷன் பண்ணிட்டு வரணும், இல்லைன்னா அது மிஸ் ஆகிடும். ஓகே, அப்போ இங்கே 4x, இங்கேயும் 2x ஸ்கொயர். ஓகே, எங்கெல்லாம் மிஸ் பண்ணணும் எல்லா இடத்துலையும் நான் அதை போட்டுட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், மைனஸ் 2x பை ஆர் பவர் 4 மைனஸ் இங்கே 4xன்னு வரும் இல்லையா? அப்போ 4x ஆர் பவர் 4 மைனஸ் 4 2s ஆர் 8 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் கியூப், ஆர் கியூப் பை ஆர்னா ஆர் ஸ்கொயர் வரப்போகுது டிவைடட் பை ஆர் பவர் 8 மைனஸ் இங்கே அதே போல் ஆர்டரில் எழுதுகிறோம். ஸோ 2x இன்ட்டு ஆர் பவர் 4 minus 4 2s are 8 x into y na y square r cube by r na r square வரப்போகுது by r power 8. அடுத்து இந்த term minus இங்கேயும் 2x into r power 4 minus into minus plus 4 2s are 8 x z into z na z square r cube by r னு வரும்போது r square divided by r power 8.
ஓகே, இந்த டினாமினேட்டரில் ஆர் பவர் 8 இருக்கிற டேர்ம்லாம் பாருங்கள். ஆர் பவர் 4 ஆர் ஸ்கொயர், ஆர் பவர் 4 ஆர் ஸ்கொயர், ஆர் பவர் 4 ஆர் ஸ்கொயர். அப்போ எல்லா நியூமினேட்டர்லேருந்து நம்ம ஆர் ஸ்கொயரை வெளியே எடுக்கலாம், டிவைடட் பை ஆர் பவர் 8. அப்போ ஆர் ஸ்கொயர் பை ஆர் பவர் 8னா ஆர் பவர் 6 வரும் இல்லையா? ஸோ அதுதான் அடுத்ததில் எழுத போகிறேன். ஓகே, இல்லைன்னா காமனாக கூட வெளியே எடுத்துடலாம். மைனஸ் 2x பை ஆர் பவர் 4. ஓகே, இந்த நியூமினேட்டரில் ஆர் ஸ்கொயர் வெளியே எடுக்கிறேன், டினாமினேட்டரில் ஆர் பவர் 8 வெளியே எடுக்கிறேன். எடுத்துகிட்டு வா. இல்லைன்னா நீங்கள் முதல்ல 1 பை ஆர் பவர் 8 மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் காமனாக வெளியே எடுக்கலாம். ஸோ இந்த மைனஸ் இருக்குது, மைனஸ் பை ஆர் பவர் 8 நான் வெளியே எடுக்கிறேன். ஓகேவா? அப்போ மைனஸ் 1 பை ஆர் பவர் 8 வெளியே எடுக்கிறேன்னா நியூமினேட்டரில் இருக்கிறது ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுத போகிறோம். அப்போ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். 4x ஆர் பவர் 4 மைனஸ் 8x கியூப் ஆர் ஸ்கொயர். இந்த மைனஸை வெளியே எடுத்துட்டோம். அப்போ ப்ளஸ் 2x ஆர் பவர் 4 minus 8x y square r square minus வெளியே எடுத்துட்டோம். So plus 2x r power 4 plus 8x z square r square. ஓகேவா? ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோம். So this is equal to minus 2x divided by r power 4 minus 1 by r power 8 into இது பாருங்க 4x into r power 4, 2x into r power 4 into 2x into r power 4. எல்லாமே x into r power 4 term. இப்போ coefficient simplify பண்ணும்போது plus 4 plus 2 plus 2 plus 8. 8 times x r power 4. இங்கே பாருங்க minus 8x cube r square minus 8x y square r square plus 8x z square r square. எல்லாத்துலேயும் 8 காமனாக இருக்குது. சாரி, இது அந்த ப்ரீவியஸ் டேர்மில் மைனஸ் தான், நான் அதை இங்கே தப்பு போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது மைனஸ் இருக்குது, 8 இருக்குது, ஆர் ஸ்கொயர் இருக்குது, ஒரு எக்ஸ் காமனாக இருக்குது. அப்போது மைனஸ் 8x ஆர் ஸ்கொயரை நான் வெளியே எடுக்கிறேன். இப்போ இதில் 8x ஆர் ஸ்கொயர் எடுக்கலாம், ரிமைனிங் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயராக இருக்கும். அதே போல் மைனஸ் 8x ஒய் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர், 8x எடுத்துகிட்டு ஒய் ஸ்கொயர் எடுத்துகிட்டா மைனஸ் எடுத்துட்டேன். அப்போ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இங்கே எடுக்கும்போது ப்ளஸ் இசட் ஸ்கொயர். ஓகே, இப்போ இது சொல்லுங்கள், ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஆர் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் x square plus y square plus z square. So அதுக்கு பதிலாக இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். So this is equal to minus 2x divided by r power 4 minus 1 by r power 8 into 8x r power 4 minus 8x r square into r square. So இது 8x r power 4, இதுவும் 8x r power 4 plus minus இருக்குது. அப்போ இது 0 ஆகிடும். 0 ஆகிடுச்சுன்னா நமக்கு ரிமைனிங் இருக்கிற minus 2x by r power 4. இங்கே இருக்கிறது del square of x by r square. ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.